என் தங்கப்பிள்ளையே, இன்று தமிழ் வருடத்தினுடைய பிறப்பாகும். என் பிள்ளையே, தமிழ் வருடத்தின் முதலாவது மாதமான சித்திரை 1ஆம் தேதியில் இந்த வராகியானவள் இந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து கூடி வந்திருக்கின்ற இந்த வெற்றி நன்னாளில், அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி விரதத்தோடு வந்திருக்கின்ற இந்த அற்புத நாளில் உனக்கான வெற்றி வரத்தினையும் என் குழந்தைக்கான நல்ல நேரத்தையும் தொடங்கி வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நிறைந்த வளமும் நிறைந்த ஆரோக்கியமும் மிகுந்த சந்தோஷமும் வெற்றியும் இவையெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்க இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை அம்மா தெரிவிக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த நாளில் உனக்கு அழகான ஆரம்பம், அதுவும் அமைதியாக அரங்கேற வேண்டும். அன்பும் அறிவும் எல்லா இடங்களிலும் நல்லபடியாக ஒளி வீச வேண்டும். தெய்வத்தினுடைய அனுகிரகமானது உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். எல்லாம் மாறும் என்ற ஆழமான நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் அச்சாணியாக விளங்கக்கூடிய இந்த புது வருடத்தினுடைய எல்லா நாட்களும் இனி உன் வாழ்க்கையில் நல்ல நாட்களாக மாறிவிடும். என் தங்கமே, நிச்சயமாக எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக நீ வாழ வேண்டும். எல்லா செல்வ வளங்களும் பெற்றுவிட்டால் மட்டும் போதாது, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவவும் செய்ய வேண்டும். அன்பு நிறைந்த உறவுகள் சுற்றி இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக கஷ்டங்கள் இருக்காது. எந்த கஷ்டத்திலும் உனக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களிலும் இருந்து இந்த புது வருடத்தில் உனக்கு புதுவிதமான வழிகள் பிறக்கப் போகின்றது. நல்ல பாதை உனக்கு கிடைக்கப் போகின்றது. இத்தனை நாட்களும் உனக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமாயினும் அந்த கஷ்டங்களில் இருந்து என் பிள்ளை நீ மீண்டு வரத்தான் போகின்றாய். என் தங்கமே, இன்று முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசக்தி வாய்ந்த நாட்களை கொடுக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த நாள் தமிழ் வருடத்தின் முதலாவது நாள், சித்திரை மாதத்தினுடைய தொடக்க நாள். என் பிள்ளையை, உனக்கு சஷ்டி விரதத்தோடு கிடைத்திருக்கிறது என்றால் இதைவிட ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளை எங்கு தேடிவிட முடியும்? என் பிள்ளையை, நீ இன்று செய்ய நினைக்கின்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும், உன் வாழ்க்கையில் நீ தேடுகின்ற உறவு என்று எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் உனக்கு அதிக கவனம் வேண்டும். இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலுமே உனக்கு முழுமையான வெற்றி கிடைக்க வேண்டும். இன்று நீ தொடங்குகின்ற செயல்கள் எல்லாமே உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அத்தனை எளிதாகவெல்லாம் எந்த சோதனைகளும் வந்துவிடாது. அதையும் தாண்டி உனக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் அது உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை உணர்த்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எப்பேற்பட்ட மனவலிக்கும் மருந்து என்ன தெரியுமா? அதுதான் உன்னுடைய புன்சிரிப்பு. எத்தனை வேதனைகள் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு சிறு புன்னகையானது உன்னுடைய மனநிலையில் நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, யாருக்காக நீ பாவம் பார்த்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்கின்றாயோ அவர்களால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றாய். இல்லை என்று ஒரு நாளும் மறுக்க முடியாது. அடுத்தவர்களுக்கு இரக்கப்பட்டு தன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன்.
காரணமில்லாமல் ஒருவனுக்கு நீ அதிகமாக இரக்கப்பட்டால் கடைசியில் உன்னை ஏமாளியாக மாற்றிவிடுவார்கள் என்பதில் கவனமாக இரு. ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் பொழுதும் சில விஷயங்களை உன் மனதிற்குள் நீ நினைத்து கொள்வாய். இந்த வருடத்தில் இருந்தாவது இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, இந்த வருடத்தில் இருந்தாவது நாம் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது என்று நினைத்து கொண்டிருப்பாய். அதுபோல இந்த வருடத்திலும் நீ ஒரு விஷயத்தை உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். அது என்ன தெரியுமா? அம்மா, நான் இந்த வருடத்தில் இருந்தாவது யாரையும் நம்பாமல், யார் பேச்சையும் கேட்காமல் நான் செல்கின்ற சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பேன். யாருடைய வார்த்தைகளுக்கும் மயங்கி நான் செல்கின்ற பாதையிலிருந்து ஒரு நாளும் தடம் புரண்டு தவறான பாதைக்கு சென்றுவிட மாட்டேன் என்று, அவமானப்படுத்துபவர்களை மீண்டும் தேடிச் செல்ல மாட்டேன் என்று எனக்கு நீ வாக்குறுதி கொடுக்க வேண்டும். என் பிள்ளையை, ஒரு முறை நீ அப்படி இருந்து விட்டால் அதன் பிறகு அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உன்னால் சர்வ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக முக்கியமாக நீ நினைக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன கிடைக்கின்றதோ அதை வைத்து மன திருப்தி அடைய வேண்டும். எவன் ஒருவனுக்கு மனம் திருப்தி இருக்கின்றதோ அவன்தான் ஏழ்மையான நிலையிலும் மிக பெரிய செல்வந்தன் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, மனிதனை தன்னுடைய சுய காலங்களில் அவனை நேசிக்க வேண்டும். யார் ஒருவனுக்கு துயரங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அவனுடைய அந்த துயர நேரத்தில் அவனை அதிகமாக நேசிக்க வேண்டும். அந்த நேசம் எல்லாவற்றையும் விட மிகவும் உயர்ந்தது. அவன் காலம் முடியும் வரை உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டான் என்பதை நீ புரிந்து கொள். வேதனையில் ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்தால் பொன்னோ பொருளையோ நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய ஒரு சிறு புன்னகையை அவர்களுக்கு நீ பரிசாக கொடுத்தால் போதும். அந்த நேரத்தில் அவர்கள் மனதிற்குள் இருக்கின்ற மிக பெரிய வேதனைகள் எல்லாம் வெளியே சென்றுவிடும். அதிகமான அன்பை விட சரியான புரிதல் என்ற ஒன்று வாழ்க்கையில் இருந்துவிட்டால் எந்த ஒரு உறவையுமே நீண்ட காலம் உன்னோடு வாழ வைக்கும். என் தங்கமே, தன்னோடு இருக்கின்ற உறவுகளுக்கு நான் அது வாங்கி கொடுத்தேன், இது வாங்கி கொடுத்தேன் என்று சொல்வதை விடுத்து, அவர்கள் மனதில் இருக்கின்ற உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுத்தேன் என்று சொல்லிப்பார். நிச்சயமாக இந்த உறவு எந்த காலத்திலும் உன்னை விட்டு பிரிந்து செல்லாது என்பதனை என் தங்கமே நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அளவுக்கு மீறிய நம்பிக்கையும் அளவுக்கு மீறிய உரிமையும் நிச்சயமாக உன்னை ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் சோதித்து விடும் என்பதனை மறந்து விடாதே. எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்க வேண்டும், எதிர்பார்ப்பில்லாமல் இருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள் நிறைந்த வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அதிகமாக வந்து சேரும். என் பிள்ளை, நீ அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களில் எல்லாம் கவனமாக இருந்து கொண்டு இந்த வருடத்தை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு நிறைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்து விட்டால் போதாது. அம்மா சொல்வது போல நீயும் நடந்து கொள்ள வேண்டும். உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க பழக வேண்டும். யாருடைய உணர்வுகளோடும் ஒரு நாளும் விளையாடிவிடக்கூடாது. என் தங்கமே, இன்னொருவரினுடைய கண்ணீர் என்னும் உன் மனதில் சிரிப்பை வரவழைக்க கூடாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னால் அவர்களுக்கு ஆதரவை சொல்ல முடியாமல் இருந்தாலும் ஒரு நாளும் அவர்கள் மனதினை காயப்படுத்திவிடக் கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்க வேண்டும். என்றும் என் பிள்ளை தான் செய்ய நினைக்கின்ற செயலில் மிக பெரிய வெற்றியினை பெற வேண்டும் என்பதில் நீ முனைப்போடு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்காகத்தான் நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் பல நல்ல விஷயங்களை கொடுக்கும். அவற்றை எல்லாம் கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நீ தொடங்கு. எந்த சூழ்நிலையிலும் மனம் வருந்தாதே.
இனி இந்த வருடத்தில் உன் வாழ்க்கையில் நான் சொன்ன விஷயங்களில் எல்லாம் நீ கவனமாக இருந்து கொண்டால் எல்லாமே உனக்கு வெற்றிதான் என்பதை புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.